வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா மல்லி, பன்னீர், பட்டன் அப்புறம் கொய்யா இதை பற்றி ஒரு முழு தொகுப்பு பார்க்கலாங்க. மல்லி வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 350 ரூபா போச்சுங்க. பன்னீர் ரோஸ் வந்து 80 ரூபா கிலோ, பட்டன் ரோஸ் வந்து 120 ரூபா ஒரு கிலோங்க. கொய்யா வந்து நான் இது வரைக்கும் கமர்ஷியலாக பண்ணதில்லைங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிருங்க, சாகுபடிங்க. நல்லா அது முறையாக நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிருங்க. நான் அது வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்து கொய்யா வந்து ரொம்ப அதிகமாக பண்ணலைங்க, கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் வந்து கமர்ஷியலாக கூட பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. நாங்கள் கமர்ஷியலாக கூட பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கோங்க ஃபியூச்சரில். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு மரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரத்தில் வந்து எவ்வளோ கொய்யா இருக்கும். ஒரு கொய்யா வந்து கிட்டத்தட்ட நம்ம உள்ளங்கையில் கூட பிடிக்க முடியாதுங்க, பெருசாகும்போது அவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மரத்துக்கு கீழே தென்னங்காய் நமக்கு கிடைக்குங்க. நம்ம ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கிறதுனால தென்னங்காய் கிடைக்கும். அந்த காய் உரித்து கொண்டு போய் நம்ம வந்து இந்த தேங்காய் கொண்டு போய் நம்ம செல் பண்ணுவோங்க. ஆயில் மில்லில் கொண்டு போய் செல் பண்ணும்போது அந்த மட்டையெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே போட்டு வைப்போம். அதனால் ஒரு நல்ல ஒரு அடி உரம், நல்ல ஒரு சிறப்பான ஒரு அடி உரம் கிடைக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு மரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குங்க, அன்கவுண்டபிள் ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 100லேருந்து ஒரு 500 மரம் நம்ம வந்து வச்சு சாகுபடி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு கிலோ வந்து 20 ரூபா போனால் கூட நமக்கு லாபம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் என்னன்னு நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வியாபாரிகள் ப்ளஸ் வந்து இந்த ஜூஸ் போடுறவங்க இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ஃப்ரூட் கொண்டு போய் விற்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து நம்ம தோட்டத்திலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல தாங்க வந்து நான் நினைவு கூற வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நம்மாழ்வாருங்க. அவர் என்ன சொன்னார், அவருடைய பேட்டிகள் அவர் பேசும்போது நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு 10 பனைமரம் இருந்தால் எந்த ஒரு விவசாயியும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து பசியோடு தூங்க மாட்டாங்கன்னுவாங்க. அதாவது ஒரு விவசாயின்னா நிலம் வச்சுருக்கவங்க, ஒரு விவசாயம் பண்ணாத அல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமரங்கள், பலாமரம், மாம்பழம், அப்புறம் வாழை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, இந்த மாதிரி ஒரு பழ வகைகள் போட்டோம்னா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் பசியோட உறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கருத்துன்னு பாருங்கள். இப்போது என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாவல் பழம் வச்சுருக்கேங்க. நாவல் இருக்குது, கொய்யா இருக்குது, பழ வகையில் பப்பாளி இருக்குது, அதுக்கப்புறம் வாழை இருக்குதுங்க. வாழை வந்து ஒரு 300லேருந்து ஒரு 400 மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி போட்டிருங்க. அப்புறம் தென்னை இருக்குது. தென்னை வந்து காய் ரகம் சேர்த்துங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இது தாங்க, என்ன சொல்கிறது, பெரிய ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும் நம்ம. அப்போ கொய்யா வந்து ஒரு சிறப்பான ஒரு சாகுபடிங்க. நம்ம போட்டோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபகரமான பயிர். நாங்கள் வந்து ஈஷாவிலேருந்து ஒரு கன்று வாங்கிட்டு வந்து நட்டுருங்க. ஒரு கன்று வந்து எங்களுக்கு 3 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க. அதனால் வந்து எங்களுக்கு சிறப்பான ஒரு பயிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒண்டர்ஃபுல் கிராப்புங்க. ஒண்டர்ஃபுல் கிராப். அது ஏன் நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், நான் 2 தடவை இந்த ஒண்டர்ஃபுல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன்னா ரொம்ப 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 லோ மெயின்டெனன்ஸுங்க. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். ரொம்பலாம் இதுக்கு வந்து மெனக்கணும்னு தேவையில்லை. சாதாரணமாக அடி உரம் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் தாங்க, பெருசாலாம் இல்லை. பேக்டாமஸ் போடலாம், டிஏபி, யூரியா 24, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20-20-0-13, 20-20-00 குரோமரு, இதெல்லாம் நீங்கள் வந்து பொட்டாஷ் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது போரான் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை தெளிப்பு பண்ணிக்கலாம். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே நீங்கள் பண்ணும்போது தைமோத்தேசியம் பண்ணிக்கலாம். மேலே கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப் பவுட்ரு, தைமோத்தேசியம், மோனோக்ரோட்டோபாஸு, டெலிகேட்டு இதெல்லாம் நீங்கள் மேலே வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து விப்புல் கொஞ்சம் மருந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒண்டர்ஃபுல் கிராப்புங்க. அவர் நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வறட்சி கூட தாங்கி வளருது. ஒரு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 2000 மரம் இல்லை 2500 மரம் நம்ம போட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்மளோட தோட்டத்தில் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ வருங்க. அதாவது பன்னீர் ரோஸ்க்கும் பட்டன் ரோஸ்க்குள்ள டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூ பூக்குதுன்னா
அதிகபட்சமாக நம்ம இன்றைக்கே நம்ம அது பூ நம்ம ஃபுல்லாக நம்ம பூக்க விடக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம அரும்பு ஸ்டேஜில், கொஞ்சம் பெரிய அரும்பு ஸ்டேஜில் நம்ம பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போடணும். ஒரு நாள் நம்ம தவற விட்டோம்னா பூ பூத்துதுன்னா பூ வந்து செல் ஆகாதுங்க. ரெண்டாவது அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதழ் இருக்குது பார்த்திங்களா, ரோசா பூ இதழ், அந்த இதழெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும், நமக்கு லாஸ் ஆகிடுங்க. ஆனால் பட்டன் ரோஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டன் ரோஸு, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பூ பூக்குதுன்னா கூட நம்ம ஒரு 3 to 4 days கூட வெயிட் பண்ணி நம்ம அந்த பூவை பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போடலாம். ஏன்னா அந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரமாக வாடாதுங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாளைக்கு கொண்டு போகிற மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நம்ம பறித்து கொண்டு போயிட்டு ஒரு ஈரமான துணியில் துணியை நல்லா ஈரம் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சு அந்த துணியில் வந்து நம்ம வந்து பூ கொட்டி நம்ம வந்து அப்படியே மேலாக்க அப்படியே மூடிட்டு நம்ம வைக்கலாம். இறுக்கமாக கட்டக்கூடாதுங்க, பூ வந்து நசுங்கிடும். அப்படியே மேலோட்டமாக அதை வந்து போற்றி வைக்கிற மாதிரி வச்சோம்னா நம்ம அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடலாம். அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து மல்லி நிறையா போட்டிருக்கோன்றதுனால காலையிலேருந்து ஒரு மதியம் 1 மணி 2 மணி வரை பார்த்திங்கன்னா மல்லி தாங்க பூ பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக 12:30க்கு மேலே மார்க்கெட்டுக்கு மல்லி கொண்டு போகும்போது ரேட்டு சுத்தமாக குறையுதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மல்லி கூட நம்ம செல் ஆகாமல் போயிடும். அதனால் மார்னிங் 6 to 12:30 மல்லியோட மார்க்கெட்டு. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மல்லிங்க. பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஈவினிங் பறித்து காலையில் கொண்டு போது ஒரு சின்னதாக வாட்டம் ஆகிடுதுங்க. பூ வந்து அப்படி எடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ரேட்டும் போகாதுங்க. இதுதான் பட்டனுக்கும் பன்னீர் ரோஸுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட்டு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் 80 ரூபா போகுதுன்னா பட்டன் ரோஸ் வந்து 120 ரூபா போகுங்க. பன்னீர் ரோஸோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம ஈஸியாக பறிச்சிடலாம். பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். இப்போ செடி பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 வருஷம் நம்ம இந்த செடியை பராமரிக்க பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போதுங்க ஒரு செடி இன்னொரு செடிக்கு பக்கத்தில் ஓட்டிடுங்க. இந்த செடி அவ்வளோ பெருசாக ஆகும் செடி இது. அப்போ நம்ம உள்ளே போய் பூ பறிக்கும் போது அந்த முள் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கைக்கு காலுக்கு அப்படி சின்னதாக உராய்ப்பு ஏற்பட்டுருங்க. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் கிராப்ஸு. நமக்கு ஒரு ஏக்கர் நம்ம போடுறோம் அப்படின்னா பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி, பட்டன் ரோஸாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 50 கிலோன்றது நம்மளால் கன்ஃபார்மாக ஏர்னிங் பண்ண முடியும். அப்போது நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு 5000 ரூபான்றது தான். ஒரு மாதம் எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 லட்சம் ரோஜா பூலேருந்து நம்ம சம்பாதிக்க முடியுங்க. செடி வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நடும்போதுங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம முறையாக பராமரிப்பு பண்ணணும். ஒரு செடியோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 1 கிலோ பாக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. அதோட டோட்டல் வெயிட் 1 கிலோ இருக்கும். பதியம் போட்டு கொடுப்பாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா மொக்கோடு தான் வரும். நீங்கள் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நடும்போதுங்க நட்ட பின்ன நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பூ இல்லை காம்பு வருதுன்னா நீங்கள் வந்து பறித்து கீழே போட்டுருணுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த சமயத்தில் செடியை தான் நம்ம வந்து வளர்க்க முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு 2 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3rd மந்த்லேருந்து நம்ம அந்த அரும்பும் கொஞ்சம் பூவும் விடலாம். அது விட்டதுக்கப்புறம் நம்ம அதை பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடலாங்க. நமக்கு ஒரு நல்ல லாபகரமான பயிர். ஒரு செடியோட விலை பட்டன் ரோஸாக இருந்தாலும் சரி, பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி, 1 கிலோ உள்ள பாக்கெட் செடி வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாங்க. ஒரு வேளை நமக்கு மார்க்கெட் சீசன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னும் போது 10 ரூபாய்க்கு வருங்க. ஒரு வேளை சீசன் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, டிமாண்டு கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து 15, 16, 17 வரைக்கும் போகுதுங்க ரேட்டு. ஸோ அது ஒரு 2000 செடி ஒரு ஏக்கருக்கு வாங்குகிறோம் அப்படின்னா 10 ரூபா நம்ம செடி வச்சா கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா செடியோட காஸ்ட்டு. நம்ம நடும்போது ஒரு 6 அடிக்கு 6 அடி நம்ம விட்டு நம்ம நடந்தோங்க. ஒரு 6 அடி இல்லை 4 அடிக்கு நம்ம விட்டு கேப் விட்டு நடந்தோம். 1 அடிக்கு வந்து பள்ளம் எடுக்கணுங்க. எடுத்து பட்டன் ரோஸாக இருந்தாலும் பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி நம்ம நட்டுட்டு மண்ணை அடைச்சி அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக தண்ணி பாய்க்கணும், உரம் போடணும், மேலே ஸ்ப்ரே பண்ணணும், நோய் நொடி இல்லாமல் தாக்கணும். ஏன்னா அதிகமாக நோய் நொடி வந்து பார்த்திங்கன்னா இதில் தாக்கும். இதில் வந்து இலப்பேனு, வால்பேனு, இளமுடுக்கு, அப்புறம் வெள்ளை கொசு, இதுமாதிரி நிறையா நோய் வரும். அப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன அந்த மருந்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதை வாங்கி நம்ம அடிக்க நம்ம ஒரு 2 மந்த் வரைக்கும் அரும்பு இருந்தாலும் சரி, பூ வந்தாலும் சரி கொஞ்சம் பறித்து நம்ம போட்டிருந்தாங்க. ஓரளவு செடி நல்லா கொஞ்சம் குரோத் ஆனதுக்கு அப்புறமா வளர்ந்ததுக்கு பின்ன
ஒரு 3rd மந்த்லேருந்து நீங்கள் விடலாங்க. அப்போ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி தாங்க வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நல்லா செடி வளர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 கிலோ 10 கிலோ ஸ்டார்ட் ஆகுங்க. அப்படியே போக 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 ஒரு 50 கிலோ வரைக்கும் டச் ஆகுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு பண்ணுறது இருக்குங்க. நம்ம பராமரிப்பு கொஞ்சம் தவற விட்டோம்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம. சரிங்க, ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ.